ஹாய் கைஸ், நம்ம இந்த வீடியோவில் லெஜெண்ட் ஆஃப் டோட்டோ எபிசோட் 30ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபுயூயனில் மர்மத்துக்கு மேலே மர்மமாக நடந்துட்டு இருக்கு. உண்மையிலேயே அவங்க எல்லாரும் சொல்கிற மாதிரி இது எல்லாத்துக்கும் ஒரு டீமன் ஃபிஷ் தான் காரணமா, இல்லை நமக்கு தெரியாத வேற ஏதாவது ட்விஸ்ட் இதுக்குள்ளே மறைஞ்சிட்டு இருக்காங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காம பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அந்த யாங் காணாம போனது தான் காட்டுறாங்க. அவங்க ரூம் ஃபுல்லாக தண்ணியாக இருக்கு. நம்ம ஆளுங்களும் அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு கீழே வராங்க. அங்க பார்த்தா ஒரு ரூம் இருக்கு. ஓபன் பண்ணா கெட்ட நாத்தம். நம்ம ஹீரோயின் இங்க இருக்கிற ஃபுட்ஸ் எல்லாமே கெட்டு போயிருக்குன்னு சொல்றாங்க. மிஸ்ஜியும் இதை நாங்க எங்களோட பழைய ஸ்டோரேஜை யூஸ் பண்ணிட்டு இருந்தோம், ரொம்ப காலமா திறக்கதே இல்லை. நம்ம ஹீரோ ஒரு சின்ன கேண்டில கொண்டு வந்து அதை அப்படியே உள்ள தூக்கி போடுறாரு. அதோட வெளிச்சத்துல தான் தெரியுது அங்கதான் நம்ம யாங்கும் மயங்கி கிடக்காரு. ஆனா ஆள் ஒன்னும் சாகல. அவங்களும் அவரை காப்பாத்தலான்னு சொல்லி உள்ள போறாங்க. ஆனா அதுக்குள்ள அங்க ஏதோ ஒரு உருவம் மாதிரி அப்படியே வருது. அது அப்படியே நம்ம ஃப்ரெண்ட்ஸா மாறிட்டு நான் கேட்டது கிடைச்சிடுச்சா, அந்த ஆர்ச்சர் ஒரு மாதிரி வசியமா அப்படி நின்னுட்டு இருக்காரு. நீங்க எதை பத்தி கேக்குறீங்க? நம்ம ஹீரோயினும் அதை அப்படியே பார்த்துட்டு இருக்க. அவனும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போறான். ஆனா நம்ம ஹீரோ டக்குன்னு அவனை வெளியே இழுத்துட்டு கதவையை லாக் பண்ணிடுறாரு. கொஞ்ச நேரத்திலேயே அந்த யாங்கோட சோலை அதை அப்படியே அப்சர்வ் பண்ணி எடுத்துட்ட மாதிரி காமிச்சதோட ஆள் கதற சோன் மட்டும்தான் வெளியே கேக்குது. அவர் இறந்துட்டாரு. அந்த மெர்ச்சண்டும் என்னை காப்பாத்தினதுக்கு தேங்க்ஸ்ன்னு சொல்ல நம்ம ஹீரோ நம்ம முதல் இந்த ரூமை சீல் பண்ணி ஆகணும், அப்படி இல்லைன்னா அந்த டீமன் ஃபிஷ் வெளியே வந்துடும். நம்ம ஹீரோவும் அது நம்மளோட நினைவுகளை வச்சுதான் நம்ம கூட விளையாடுதுன்னு நினைக்கிறேன், நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். அந்த ஸ்காலரும் அவர் ஒய்ஃபை கூட்டிட்டு அப்படியே கிளம்ப. அப்ப அவர்கிட்ட இருந்த லெட்டர் மாதிரி ஏதோ ஒண்ணு அப்படியே கீழே விழுது. நம்ம ஹீரோ அதை பாக்குற மாதிரி காமிச்சதோட அப்படியே கட் பண்ணா அந்த ரூமையும் இப்ப அவங்க சேல் பண்ணிடுறாங்க. இப்ப அப்படியே அந்த தாத்தா ஆள் சிரிச்சுக்கிட்டே 3 வரல காட்டுறாரு. நம்ம மெர்ச்சன்ட்டுக்கு சம காண்டாயிடுது. ஆள் டக்குன்னு ஒரு சட்டையை பிடிச்சி உண்மை சொல்லு, இது எல்லாத்துக்கும் நீ தானே காரணம். மிஸ்ஜி இவர் என்னோட அங்கிள் தான், சின்ன வயசுல இருந்து என் கூட தான் இருக்காரு, இவர் அப்படி பண்ணிருக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்றாங்க. நம்ம மெர்ச்சன்ட் அவரை ரிலீஸ் பண்ண ஆள் திரும்பவும் 3ன்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே அப்படியே இருந்து போறாரு. இப்ப அப்படியே நம்ம ஹீரோ ஆள் நம்ம ஹீரோயின் கேட்ட அவன் அந்த இலிசன்ல மாட்டினப்ப நீ எதுக்காக அவனுக்கு ஹெல்ப் பண்ணாம இருந்த? நம்ம ஹீரோயின் அவன் தான் டேங்கன்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு, அதை செக் பண்றதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்றாங்க. மெர்ச்சண்டும் டேங்கா அது யாரு? அவன் சில்க் த்ரெட்டை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு மாஸ்டர், 2-3 வாட்டி எங்களை பிடிக்க ட்ரை பண்ணிருக்கான், அது நீதானோன்னு சொல்லி எனக்கு ஒரு சந்தேகம் இருந்துச்சு. ஆள் டக்குன்னு நம்ம ஒருத்தர் சந்தேகப்படுறது நிறுத்திட்டு ஒன்னா சேர்ந்து செயல்பட்டாதான் நம்மளால அந்த டீமன் ஃபிஷை சமாளிக்க முடியும். அந்த ஸ்காலரும் மெர்ச்சன்ட் சரியா தான் சொல்றாரு. நம்ம ஹீரோ அவர் சொல்றது இருக்கட்டும், முதல் இந்த லெட்டருக்கு நீ என்ன சொல்ல போறன்னு கேட்டுட்டு ஆள் அதை அப்படியே வெளியெடுக்கிறாரு. அவர்கிட்ட 2 லெட்டர் இருக்கு, 2த்தையுமே நம்ம மிஸ் ஜி தான் எழுதியிருக்காங்க. ஒன்னு டொய்சம் மாஸ்டர் இங்க இன்வைட் பண்ண லெட்டர், ஒன்னு நம்ம ஸ்காலரை இங்க வர சொல்லி அவங்க எழுதின லெட்டர். நம்ம ஆர்ச்சர் இது எப்படி உங்ககிட்ட கிடைச்சிச்சுன்னு கேட்க நம்ம ஹீரோ அந்த டொய்சம் மாஸ்டர் இறந்தப்ப நான் அவரோட ரூமை செக் பண்ணேன், அங்கதான் எனக்கு இந்த லெட்டர் கிடைச்சிச்சு. அப்புறம் இது கொஞ்சம் முன்னாடி தான் ஸ்காலரோட பாக்கெட்ல இருந்து கீழே விழுந்துச்சுன்னு ஆள் சொல்ல ஸ்காலரும் என்ன சொல்றதுன்னு சொல்லி அப்படியே முழிச்சிட்டு இருக்கான். ஆனா அதுக்குள்ள மிஸ் ஜி நான் ஒரு சாதாரண பொண்ணுதான், என்னால தனியால என் ஹோட்டலை எப்படி காப்பாத்துறதுன்னு எனக்கு தெரியல, அதான் அந்த டிமன் ஃபிஷை பிடிக்கிறதுக்காக டொய்சம் மாஸ்டர் நாங்க இன்வைட் பண்ணேன். அப்புறம் ஸ்காலரை வச்சு இங்க ஒரு ஆர்ட் ஃபங்க்ஷன் கான்டாக்ட் பண்ணா நிறைய பேர் என் ஹோட்டலுக்கு வருவாங்கன்னு நினைச்சேன். ஆனா என்னாலதான் அவங்க இப்படி ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டாங்கன்னு சொல்லி அவங்க ஃபீல் பண்றாங்க. ஸ்காலரு நீங்க எனக்கு லெட்டர் எழுதியிருந்தாலும் நான் வாலண்டியரா தான் இங்க வந்தேன், அதை நினைச்சு நீங்க வருத்தப்படாதீங்கன்னு சொல்ல மெர்ச்சன்ட் இப்ப நம்ம ஹீரோவை சந்தேகப்படுறான். அவங்க இருக்கட்டும், நீங்க 2 பேரும் இந்த நேரத்துல இங்க என்ன பண்றீங்க? நம்ம ஹீரோயின் அதே கேள்வியை தான் நான் உங்ககிட்ட கேட்கிறேன், இறந்த 2 பேருமே கடைசியா உங்ககிட்ட தான் பேசியிருக்காங்க. அந்த ஃபிஷ் நமக்குள்ள இருக்கிற குற்ற உணர்ச்சியை தூண்டிதான் நம்மள சாக்கடிக்குது, நீங்க தான் அவங்க குற்ற உணர்ச்சியை தூண்டுற மாதிரி பேசுனீங்களான்னு சொல்லி அவங்க கேட்கறாங்க. ஆளும் அப்படியே ஒரு செகண்ட் யோசிச்சு பாக்குறாரு. அந்த டொய்சோ மாஸ்டர் கிட்ட இவர மாதிரியே ஒரு ஆள் அவரை ஏமாத்தினதை பத்தி அவர் சொல்லியிருப்பாரு. அவன் பண்ண சம்பவங்களும் அதுக்கு அப்புறம் தான் அவனுக்கு ஞாபகம் வந்திருக்கும் போல, அதனாலயே அவன் இறந்திருப்பான். டொய்சோ மாஸ்டர் விஷயத்துல நீங்க சொல்றது நான் ஒத்துக்கிறேன், ஆனா யாங்க பத்தி நான் எதுவுமே அவர்கிட்ட சொல்லல. நம்ம ஹீரோ இல்லையே அவர் அம்மா இறந்ததுக்கு அவர் தான் காரணம்னு நீங்க ரூமர்ஸ் கேள்விப்பட்டதை என்கிட்ட சொன்னீங்களே, நான் ஒரு ஆர்ச்சர், கேஸை விசாரிக்க வரதுக்கு முன்னாடி அதை பத்தின டீட்டெயில்ஸ் நான் தெரிஞ்சுக்க வேணாமா? அதுவும் இல்லாம நான் உங்களை கொல்லணும்னு நினைச்சிருந்தா எப்போ அதை பண்ணிருக்கலாம், எனக்கு டிமன் ஃபிஷோட உதவி தேவையில்லைன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். நம்ம ஹீரோயினும் ஒருவேளை நீங்க வந்ததுக்கு பின்னாடி வேற ஒரு காரணமும் இருந்தா, அவங்க பேசிட்டு இருக்கும் போதே வெளியேந்து ஏதோ சவுண்ட் கேக்குது, அதை கேட்டு ஸ்காலரோட ஒய்ஃப் ரொம்பவே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அந்த டிமன் ஃபிஷ் என்னதோ பிடிக்க வந்திருக்கு. ஸ்காலரும் வாய மூடுன்னு சொல்லி அவங்களை அப்படியே தள்ளி விட்டுறாரு. அவங்களும் அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. அடுத்து இங்க என்ன நடக்கும்னே நமக்கு தெரியல. நம்ம இதுக்காக இப்ப ஒரு ஆர்ட் ஃபங்க்ஷன் இங்க கண்டக்ட் பண்ண கூடாது. நம்ம ஹீரோயினும் அதுவும் சரிதான், சாகத்துக்கு முன்னாடி கொஞ்சம் என்டர்டைன்மெண்டாவது பண்ண மாதிரி இருக்கும். அவங்க இதுக்கு முன்னாடி ஒரு ஃபன் ஹவுஸ்ல தான் வேலை பார்த்திருப்பாங்க, அங்க அவங்களோட டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லையா. அவங்களும் இப்ப அதே மாதிரியே ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இப்ப அப்படியே அங்க பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸ்காலரும் வாய பொழந்துட்டு அதை அப்படியே பார்த்துட்டு இருக்காரு. அவருக்கும் அவங்கள முதல்ல பார்த்ததெல்லாம் அப்படியே ஞாபகம் வருது. என்னோட பாஸ்ட பத்தி எந்த கவலையும் இல்லாம ஸ்காலர் என்ன மேரேஜ் பண்ணிக்கிற
கிடைக்கிறேன்னு சொன்னாரு. நானும் எனக்கு ஒரு புது வாழ்க்கை கிடைக்க போகுதுன்னு நம்புனேன். அதுக்காக தான் சாகர நிலைமையில இருந்த என்னோட 3 வயசு குழந்தைய நான் விட்டுட்டு வந்தேங்கிற மாதிரி அவங்க சொல்ல. அப்படியே அவங்களோட பாஸ்ட் யாரோ ஒரு லேடி அவங்கள பார்க்க வந்திருக்காங்க. அவங்களும் கொஞ்சம் காசு கொடுத்து இனிமே என்ன பார்க்க வராத, நான் வந்தது பணத்துக்காக இல்ல, உங்க பொண்ணோட நிலைமை ரொம்பவே மோசமா இருக்கு, டாக்டர் அவ பொழைக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டாங்க, அவ கடைசியா ஒரு தடவை உங்களை பார்க்க ஆசைப்படுறா, ஆனா இப்ப போனா அவங்க குழந்தைய பத்தி ஸ்காலருக்கு தெரிஞ்சிருமோங்கிற பயத்துல என்னால வர முடியாதுன்னு சொல்லி அந்த காசையும் கொடுத்துட்டு அவங்க திரும்ப அப்படியே நம்ம ஸ்காலர் கிட்ட போய் நின்னுறாங்க. நான் அன்னைக்கு பண்ணது எவ்வளவு பெரிய தப்புன்னு எனக்கு இப்பதான் புரியுதுன்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே அலாரம் வைக்க அவ்வளவுதான் அவங்களோட கில்ட் வெளியே வந்துருது. டக்குன்னு அந்த டீமன் ஃபீஸ் தரைய உடைச்சிட்டு வந்து அவங்கள அப்படியே புடிச்சு உள்ள இழுத்துட்டு போற மாதிரி காஞ்சதோட அங்க இருந்த மொத்த பேரும் கதறிட்டு அப்படியே மேல ஓடி போய் கதவை லாக் பண்ணிக்கிறாங்க. இந்த ரூம் சேஃப் தானே, என்னோட பணத்தையும் முக்கியமான பொருட்களையும் வைக்கிறதுக்காக நான் இந்த இடத்த ரெடி பண்ணிருக்கேன், இது ரொம்ப பாதுகாப்பான இடம்னு அவங்க சொல்றாங்க. ஆனா என்னதான் பாதுகாப்பா இருந்தாலும் அவங்களால இங்கே இருந்துட முடியாது. அதுவும் இல்லாம இன்னும் கொஞ்ச நேரத்துல இருட்ட போகுது. ராத்திரியில அந்த டீமன் ஃபீஸால ஹியூமன் ஃபார்ம் எடுக்க முடியும், அது கண்டிப்பா நம்மளை தேடி வருங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம அதை பிடிச்சாகணும். ஆர்ச்சரும் உங்ககிட்ட பிளான் ஏதாவது இருக்கான்னு கேட்க நம்ம ஹீரோவும் அங்கிருந்த தண்ணியை வச்சு அப்படியே அந்த தண்ணியில இருக்கிற மீனுக்கு ஒரு ஸ்கெட்ச போடுறாரு. இன்னைக்கு நைட் அதுக்கான ட்ராப்பை ஃபிக்ஸ் பண்ணிட்டு இங்க இருக்கிற ரூம் ஜன்னலை மட்டும் நம்ம ஓபன் பண்ணி வைக்கலாம், உள்ள ஒருத்தர் மட்டும்தான் இருக்கணும். அந்த டீமன் ஃபீஸும் கண்டிப்பா அவங்க மனசுல யார் மேல கில்ட் இருக்கோ அந்த உருவத்தை எடுத்து அவங்கள பார்க்க வரும். அப்பதான் நம்மளோட ட்ராப்பை ஆக்டிவேட் பண்ணணும். நம்ம ஹீரோயினும் நம்மால் கலக்குறானேன்னு சொல்லி அவர் அப்படியே பார்த்துட்டு இருக்கு. நம்ம ஆர்ச்சரும் நம்ம ஹீரோவும் அதுக்கு தேவையான ஏற்பாடுலாம் பண்றதுக்காக அப்படியே வந்து கிளம்புறாங்க. நம்ம ஸ்காலரும் யார் சுத்தா நமக்கு என்னன்னு சொல்லிட்டு கதவை சாத்திட்டு அப்படியே பக்கத்திலே போய் உட்காந்துக்கிறோம். நம்ம ஆர்ச்சரும் நம்ம ஹீரோவும் அந்த ஹோட்டல்ல இருந்து முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு தேவையான எல்லா பொருளையும் கலெக்ட் பண்ணிட்டு திரும்ப அப்படியே மேல வராங்க. மிஸ் ஜி அப்படியே அந்த உடஞ்ச இடத்த பார்த்துட்டு இருக்கு. அவ தெரிஞ்சுதான் அதை பண்ணிருக்கா. நம்ம ஹீரோ முடிஞ்சதை பத்தி பேச வேணாம்னு சொல்லிட்டு அவங்கள அப்படியே உள்ள கூட்டிட்டு போயிடுறாரு. நம்ம ஆர்ச்சர் உங்க பிளான் சக்சஸ் ஆகுதுன்னு நம்ம வச்சுக்கலாம், ஆனா அதுக்கு அந்த ஃபெஸ்டிவல் இங்க வர வைக்க நம்ம ஒரு ஆளை பணிய வச்சாகணும். அது யாருன்னு சொல்லி அவங்க யோசிக்கும் போதுதான் அவங்க எல்லாரோட பார்வையும் அப்படியே நம்ம ஸ்காலர் பக்கம் திரும்புது. அவ்வளவுதான் நம்மள கொண்டுட்டானுங்கன்னு சொல்லி அவனும் அப்படியே கதறிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ நான் இங்க இருக்க, நம்ம ஹீரோயின் அதெல்லாம் ஒன்னும் தேவையில்லைன்னு சொல்றாங்க. உனக்கு ஏற்கனவே உடம்பு சரியில்லை, இந்த நேரத்துல அந்த ஃபெஸ்டிவல் வேற உன்னை அட்டாக் பண்ணுச்சுன்னா அதுக்கப்புறம் நானே நினைச்சாலும் உன்னை காப்பாத்துறது கஷ்டமாயிடும். ஆனா நம்ம ஹீரோ எனக்குள்ள ஏகப்பட்ட கில்ட் இருக்கு, நான் தான் இதுக்கு சரியான ஆள், ஏன்னா ஆள் அந்த பீஸ்டுக்கு போர்ட்டலை ஓபன் பண்றேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணிருப்பாரு. ஆனா நம்ம ஹீரோயினோட லைஃபுக்கு அதனால ஆபத்துன்னு சொல்லி இப்ப வரைக்கும் அவர் எதுவுமே பண்ணல. இப்படி ஒரு கில்ட்டோட வாழ்றதுக்கு நான் இறந்தாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நம்ம ஹீரோயின் செங்குங் நீ உன்னை என் கடன் அடைக்கவே இல்லை, அதுக்குள்ள என்னை விட்டு போறதுக்கு உனக்கு யாரும் அனுமதி கொடுத்தேன்னு கேட்டுட்டு சரி நீங்க எல்லாரும் இங்கே வெயிட் பண்ணுங்க, நான் போய் உங்களுக்கு ஏதாவது சாப்பிட ரெடி பண்றேன்னு சொல்றாங்க. மிஸ் ஜி ஆனா அந்த டீமன் ஃபீஸ் இன்னமும் கீழே தான் இருக்கு, என் மனசுல எந்த கில்ட்டுமே இல்ல, நான் இதுக்காக பயப்படணும்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே அங்கிருந்து கிளம்புறாங்க. ஒரு சூப்பரான டிஷ்ஷும் இப்ப ரெடி ஆயிடுது. அவங்க எல்லாரும் அதை அப்படியே சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஸ்காலர் மட்டும் பயந்து போய் ஓரத்துல உட்காந்துட்டு இருக்கான். அந்த சாப்பாடு சாப்பிட்ட கொஞ்ச நேரத்திலேயே ஆர்ச்சருக்கு ஒரு மாதிரி தலை சுத்த ஆரம்பிக்குது. ஆள் அப்படியே ஓரமா போயிடுறாரு. இவர் தான் உண்மையிலேயே டேங்க் போல, யாரோ சில பேர் அவரை கொல்ல போனது, அப்ப நம்ம பிரின்ஸ் வந்து அவரை காப்பாத்தினதுன்னு சொல்லி எல்லா விஷயமும் அப்படியே ஒரு மண்டைக்குள்ள ஓட ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோயினும் இப்ப அப்படியே அங்க வராங்க. நீ தானே என் சாப்பாடுல ட்ரக் கலந்தது, பிரின்ஸ் உங்களுக்காக தான் அங்க காத்துட்டு இருக்காரு, அவர் உயிரே இப்ப உங்க கையில இருக்குங்கிறப்ப நீங்க அவரை மறக்கலாமான்னு சொல்லி அவங்க கேக்குறாங்க. செங்குங்க பணைய வைக்கிறதுக்கு பதிலா நீ என்ன அந்த டீமன் ஃபீஸ் கிட்ட மாட்டி விட முடிவு பண்ணிட்டீல. ஆள் கரெக்டா தான் கெஸ் பண்ணிருக்கான். நம்ம ஹீரோயினும் இப்ப நம்ம ஹீரோவை தான் பார்க்க வராங்க. பின்னாடியே அவனும் வந்துடுறான். செங்குங் இவன் என்ன பண்ணிருக்கா பாருங்கிற மாதிரி அவரு சொல்ல கொஞ்ச நேரத்திலேயே அந்த டீமன் ஃபீஸும் இப்ப அப்படியே அங்க வருது. நம்ம ஹீரோயினும் இதான் சான்ஸ்னு அவனை அப்படியே வெளியே தள்ளி விடுறாங்க. ஆனா டக்குன்னு ஒரு கை வந்து அவர் அப்படியே அங்கிருந்து கூட்டிட்டு போயிடுது. நம்ம ஹீரோ வர வழியில பார்த்த அந்த ஒத்தக்கான தாத்தாவோட வேலை தான் இது, நீ யாருன்னு சொல்லி அவரு கேட்க அவரும் அவர்கிட்ட இருந்த அந்த டானோட மாஸ்க் எடுத்து அப்படியே அவர் கிட்ட தராரு. மாஸ்டர் ட்வின் மாஸ்டரும் ரெடியாக ஒன்னும் 2 உயிர் தான் நமக்கு தேவைப்படுது. அப்படியே இந்த பக்கம் ஃபுயினே தான் காட்டுறாங்க. உண்மையான ஃபெஸ்டிவல் இப்ப அங்கதான் இருக்கு. நெஞ்சில ரத்த கரையோட அது அப்படியே நம்ம ஹீரோயினோட உருவத்தை எடுத்துட்டு நேரா நம்ம ஹீரோ கிட்ட வர ஆரம்பிக்கும். நம்மளோட கில்ட்டும் வேலையை காட்ட ஆரம்பிக்குது. அப்படியே இந்த பக்கம் டானு அவங்க வரத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோ மாதிரியே அவனும் அந்த ஒத்த கண்ணு தாத்தாவை பார்த்திருப்பான். நம்ம ஹீரோயின் அங்க வந்த விஷயமா அவருக்கு தெரிய வருது. ஆள் அப்படியே அவரோட மாஸ்க் கழட்டுறாரு. நான் போக போற வேலை ரொம்பவே ஆபத்தானது, ஒருவேளை நான் எல்லாத்தையும் மறந்துட்டானா அடுத்த 3 நாள் கழிச்சு நீதான் இந்த மாஸ்கை என்கிட்ட கொண்டு வந்து எனக்கு அதை ஞாபகப்படுத்தணும். கொஞ்சம் காசையும் அவர் அப்படியே வெளியெடுக்க அந்த தாத்தாவும் அதை அப்படியே வாங்க போனாலும் அந்த லேக்குக்கு போறது எவ்வளவு ஆபத்து தெரியுமா. 50 காயினுக்காகலாம் என்னால என் உயிரை பணைய வைக்க முடியாது. எக்ஸ்ட்ராவா காசு தருவாருன்னு பார்த்தா ஆள் அதை அப்படியே எரிச்சிடுறாரு. அவரோட சீக்ரெட்டை யூஸ் பண்ணி அந்த தாத்தாவை அப்படியே கண்ட்ரோல் பண்ண ஆளும் அவருக்கு அப்படியே அடிமையாயிடுறான். மாஸ்டர் நீங்க சொன்ன மாதிரியே பண்றேன், இப்ப இங்க அதான் நடந்துட்டு இருக்கு. அவனும் அந்த மாஸ்க் அப்படியே பாக்குறான். அவன்
மறந்த விஷயம்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அவனுக்கு அப்படியே ஞாபகம் வருது. அவரோட உருவமே அவரு முன்னாடி வந்து, நீ எதை வேணாலும் மறக்கலாம், ஆனா பிரின்ஸ் உனக்கு பண்ண உதவியை நீ மறக்க கூடாது. ஆளும் இப்ப நார்மல் ஆயிடுறாரு. ட்வின் மஸ்ரூம் ஒரு பாராசிட்டிக் வகையை சேர்ந்தது. இன்னும் 2 பேரோட எனர்ஜி அந்த டீமன் ஃபிஷ்க்கு கிடைச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த மஸ்ரூம் அதை விட்டு வந்துருங்கிற மாதிரி அவன் சொல்றான். அப்படியே இந்த பக்கம் நம்ம ஹீரோ ஆள் இப்ப அப்படியே அவரோட கில்ட்டுக்குள்ள மாட்டிட்டு இருக்காரு. அவர் மனசுல இருக்கிற உண்மைகள்லாம் அப்படியே வெளியே வருது. ஜூ, என்ன மன்னிச்சிடு. முதல் வாட்டி நான் உன்னை பார்க்கும் போதுல இருந்தே நான் உனக்கு உண்மையா இல்ல. அதர் வேர்ல்டுக்கான போர்ட்டலை ஓபன் பண்ணி ஹியூமன் வேர்ல்ட்ல மாட்டிட்டு இருக்கிற பீஸ்ட் எல்லாத்தையும் திரும்ப அது வீட்டுக்கு அனுப்புறதுக்காக தான் நான் உன் கூட பழகவே ஆரம்பிச்சேன். நம்ம ஹீரோயின் அதை கேட்டு லைட்டா சாக்க ஆகுறாங்க. ஆனா என்னைக்காவது ஒரு நாள் லோட்டஸ் டவர் டேமேஜ் ஆனிச்சுன்னா அதுக்கப்புறம் என்னை மன்னிக்கவே மாட்டியோன்னு எனக்கு தோணுச்சு. நீ என்ன வெறுத்துருவியோ நான் பயந்தேன். ஜூ, என்ன மன்னிச்சிடு. நான் என்னைக்குமே உனக்கு உண்மையா இல்லைன்னு சொல்லிட்டு ஆள் அப்படியே அந்த பீஸ்ட் கிட்ட போறாரு. ஆனா நம்ம ஹீரோயின் அவரை தடுத்துறாங்க. அவரு கண்ணத்திலே ஒரு அறையை விட்டுட்டு, ஜெங்குயின், நான் உன்னை எப்பவும் மன்னிச்சிட்டேன். அவரும் லைட்டா கான்சியஸ்க்கு வர அவங்க 2 பேரும் ஒருத்தர் அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறாங்க. நீ எப்ப என் உயிரை காப்பாத்துறதுக்காக உன் உயிரை பணிய வச்சியோ அப்பவே உன் அன்பு என்னங்கிறது எனக்கு புரிஞ்சிருச்சு. நம்ம ஹீரோவும் அவரு கில்ட்ல இருந்து வெளியே வந்துடுறாரு. அந்த டீமன் இப்ப அப்படியே ஹர்லாங்கோட உருவத்தை தான் எடுக்குது. மிஸ்ஜி அதை பார்த்த உடனே, உனக்கு எப்பயாவது நீ அவளை என்ன பண்ணனு ஞாபகம் வந்துச்சா? ஆள் நான் அவளை கொல்லன்னு சொல்லி கதறாரு. அவங்களும் அப்பதான் நடந்த எல்லாத்தையும் அப்படியே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஹர்லாங்க்கு நானா அவ்வளவு பிடிக்கும். சின்ன வயசுல இருந்து நாங்க ஒன்னதான் வளர்ந்தோம். ஆனா நீ என்ன லவ் பண்றேன்னு சொல்லிட்டு அவ கூடயும் பழக ஆரம்பிச்ச. அவளுக்காக நான் எதையும் விட்டு கொடுக்க தயாரா இருந்தேன். ஆனா உன்னை இல்லன்னு அவங்க சொல்றாங்க. அப்பவே உன்னை கொல்லணும்னு எனக்கு தோணுச்சு. ஆனா என்னால அது முடியல. காலர் மேல இருந்த கான்ல அவங்க அப்படியே அவங்களோட தங்கச்சியை தண்ணியில தள்ளி விட்டுட்ட மாதிரி காட்டுறாங்க. அவங்களும் உயிருக்கு போராடிட்டு இருக்கு. மிஸ்ஜி அதை அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிற மாதிரி காமிச்சதோட அப்படியே இந்த எபிசோடும் முடியுது. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறதெல்லாம் நம்ம நாளைக்கான வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் குட் பை.